ஓஹோன்னு இருக்கிறாங்க. கொள்ளடிச்சு இப்ப தேர்தல் நேரத்தில் இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சு காசு கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. போட்டுடுவீங்களா என்ன? முடிச்சு துரத்தி அடிங்களா போங்கடா. கொள்ளக்கார கும்பலை அடிச்சு துரத்துது. போதும், இவங்க ஆண்டது போதும். சாதாரண பிரச்சனை இல்லை. அதாவது ஒவ்வொரு துறையிலும் அவ்வளவு ஊழல், அவ்வளவு ஊழல். நான் சொல்றேன், இங்க இருக்கின்ற நெசவாளர்கள் நான் கேட்கிறேன். நான் 100 நாள் நடைபயணம் வந்தேன், ஏன் நகரத்தில் வந்தேன், நெசவாளர்கள் வீட்டுக்கு போனேன். அப்பதான் நான் பார்த்தேன், எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நெசவாளர்கள். அதாவது ஒரு நாளைக்கு இந்த பெடலை 20,000 முறை மிதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அது காலில் இந்த கால், இந்த கால், 2 கால், இந்த கையில போட்டு அப்படி போட்டு இந்த கையில எடுக்கணும், இந்த கையில போட்டு இது எடுக்கணும், இந்த பெடலை மதிக்கணும், அந்த பெடலை மதிக்கணும். இதெல்லாம் வேற யாராலும் செய்ய முடியும். எவ்வளவு வருஷம் கேட்கிறேன்? 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். உட்கார கூட முடியல அவங்களால. நின்றுட்டு இப்படி நின்றுகிட்டு தான் வேலை செய்யணும். எவ்வளவு வருமானம் வருதுன்னு கேட்டா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் வருது. இதெல்லாம் நியாயமே கிடையாது. நெசவாளர்களுக்கு தனியாக ஒரு பட்ஜெட்டை போடணும். விவசாயிகளுக்கு பட்ஜெட் இருக்கு, நெசவாளருக்கு தனி ஒரு பட்ஜெட்டை போடணும் ஐயா. நாங்க போட வைப்போயா, ஒரு மினி பட்ஜெட்டை போடணும் ஐயா. நெசவு தொழிலாம் இன்னைக்கு நலிந்து போயிடுச்சு. இந்த பகுதி காஞ்சிபுரம் பட்டுனா என்ன, உலக புகழ்பெற்ற பட்டியா, உலக அளவில், இந்திய அளவில் இல்ல, உலக அளவில். இது நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வரலாறு, நம்முடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. காரணம் துப்பு கெட்ட திமுக ஆட்சி. 5 ஆண்டு காலம் தூக்கி எறியுங்க, போதும். எல்லாத்தையும் அதுல பட்டு வாங்கறதுல கொள்ளடிக்கிறாங்க, விற்கிறதுல கொள்ளடிக்கிறாங்க. எதுல பார்த்தாலும் கொள்ள, மணல் கொள்ள, மலை கொள்ள, மரங்கள் கொள்ள, கிட்னி கொள்ள, எல்லாத்தையும் கொள்ளடிக்கிற இந்த கொள்ளக்கார கும்பல தூக்கி போடுங்கயா, போடுங்கயா, போதையா. ஏதோ நிர்வாகம் தெரிஞ்சா பரவாயில்ல, திறமையா இருந்தா பரவாயில்ல, எதுவுமே தெரியலையா, மண்ணையா அவங்களாம், எதுவும் தெரியலையா. அதான் எனக்கு வழி தெரியுது. எவ்வளவு செய்யலாம். நீர் மேலாண்மைனா என்ன? நீர் மேலாண்மை ஒரு ஆண்டு 12 மாதம், ஒரு மாதம் பெய்கின்ற மழையை சேமித்து அடுத்த 11 மாதம் பயன்படுத்துவதுதான் நீர் மேலாண்மை. இந்த 5 ஆண்டு காலத்தில் நீர் மேலாண்மை, நீர் பாச திட்டங்களுக்கு ஒரு புது திட்டம் கூட அறிவிக்கல திமுக. ஒரு புது திட்டம் கூட அறிவிக்கல. ஏன்? இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசு தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கல. புதுசா ஒரு MBBS இடம் கூட புதுசா உயர்த்தல. ஒரு நீர் பாஸ் திட்டம் கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. ஒரு அனல் மின் நிலையம் புதுசா, மின்சார திட்டம் ஒரு திட்டம் கூட புதுசா கொண்டு வரல, அறிவிக்கல. ஆனா உங்களுக்கு எல்லாம் மின்சார பில், கரண்ட் பில் எவ்வளவு ஆகுது? ஷாக் அடிக்குது. ஏன்னா எவ்வளவு ஒரு மோசடி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மின்சாரத்தை, மின் கட்டணத்தை குறைப்போம்னு சொன்ன திமுக எவ்வளவு திறமை ஏற்றிருக்கிறாங்க? 18% இருந்து 56% வரைக்கும். சில பேருக்கு 18, சில பேருக்கு 20, 28, 30, 32 அந்த பில்லுக்கு தர மாதிரி 56 விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்திய திமுகவை தயவு செய்து மன்னிக்காதீர்கள். 4 ஆண்டு காலத்தில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு சொன்னாங்களா இல்லையா? அதாவது மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா, கரண்ட் பில்லு மாசம் மாசம் எடுத்தாங்கன்னா உங்க வீட்டு மின் கட்டணம் 40 விழுக்காடு குறையும். 40 விழுக்காடு குறையும். இப்ப 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா நீங்க 600 ரூபாய் தான் கட்டுவீங்க. எவ்வளவு பெரிய ஒரு நன்மை அது. இதுதான் நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு வருவாரு, காலையில கால் ஷீட், ஆக்ஷன், கேமரா, டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்ப்பாரு, இப்படி பார்ப்பாரு, எழுதி கொடுப்பாங்க, படிச்சுட்டு தமிழ்நாடு மில் இருக்கிறது, தமிழ்நாடு ஒளி இருக்கிறது, இந்த துறை அந்த துறை ஏதோ என்னென்னமோ திட்டம் அறிவிக்கிறேன். அந்த திட்டத்தை அவங்களுக்கே தெரியாது.
நீங்க ஒரு திமுக போய் கேளுங்க, கடந்த ஒரு மாசத்துல என்ன திட்டம் அறிவிச்சாருன்னு அவங்களுக்கு தெரிய போறதில்லை. ஏதோ ஒரு திட்டம் மக்கள் நீங்க மக்களை முட்டாள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிச்சயமா அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். ஆனால் இதை போல ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த ஆட்சியை தூக்கி எறியுங்கள். எரிகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது.